அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. இதுக்கு மருத்துவர்கள் இருக்காங்க. ஏதாவது நோய் வந்துடுச்சுன்னா நம்ம அவங்கள போய் அங்கே போயிட்டு ஊசி போட்டுக்கிறோம், மாத்திரை சாப்பிட்றோம், நம்ம ஜிம்முக்கு போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறோம் இந்த ரத்த ஓட்ட உடம்புக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஆரோக்கியமான உடம்புக்கு பின்னாடி வெற்றியினுடைய காரணம் வந்து, இந்த ஆரோக்கியத்தினுடைய வெற்றியினுடைய காரணம் வந்து ஒரு ஆரோக்கியமான மனது. மனது எங்கே இருக்குது, அதுக்கு நம்ம கவனிப்பு கொடுக்குறோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அங்கே தான் வந்து இந்த தியானத்தினுடைய செயல்முறைகள் வருது. ஒரு அமைதியான மனது ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பை உருவாக்கும் அப்படின்றத நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல வந்து இந்த ஆன்மீகத்தில் இந்த தெய்வீகம் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு எடுத்து வச்சிருங்க கொஞ்ச நாளைக்கு. அதில் ஒரு மேன்மையான புரிதல் வந்த பிறகு அதில் கடவுள் அதை பற்றிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மன நலன், நம்மளுடைய மனது அமைதியாக இருந்தால் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரத்தம் சேமிக்கலாம். எப்படி உடல் ஆரோக்கியம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிந்தனையுமே ஒரு செயல் அப்படின்றத அறிவியல் சொல்லுது. ஆன்மீகம் கிடையாது நான் பேசுறது, அறிவியலை பேசுகிறேன். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட நான் போய் கேளுங்க, எந்த ஒரு சயின்ஸ் புக்கையும் எடுத்து படிச்சு பாருங்க. மைண்ட் வந்து சிந்தனையை உருவாக்குது. ஒரு சிந்தனையுமே ஒரு செயல். நம்ம உட்காந்து வீட்டில் டிவி தான் பார்க்குறோம், ஆனால் அந்த மனது வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மனதை வச்சு தான் அங்கே நம்ம சில சிந்தனைகள்லாம் உருவாக்குறோம், டிவியில் வர காட்சிகளை வைத்து. ஆனால் நம்ம ரத்தத்தை செலவு பண்ணுறோம். நம்ம வந்து விளையாடினா தான் ரத்தம் செலவாகுது, இல்லை வேலை செஞ்சால் தான் ரத்தம் செலவாகுதுன்னு கிடையாது, சிந்தனை வழியாகவே செலவாகுது. அப்போ அதிகமாக சிந்தனைகளை உற்பத்தி செய்தால் இந்த மனது ரத்தம் அதிகமாக செலவாகும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும், இதுதான் ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாகனத்தில் பெட்ரோல் சேமிக்கிறதுக்கு டீசல் சேமிக்கிறதுக்கு முறைகள்லாம் இருக்குது. ரத்த சேமிப்புக்கு முறைகள் யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? ஆரோக்கியமாக இருக்குது. அது இதுதான் தியானம் செய்கிறப்போ உங்களுடைய மனது வந்து ஒரு இடத்துல இருக்கிறப்போ, சிந்தனைகளை நீங்கள் குறைக்கிறப்போ உங்களுக்கு உடம்புல ரத்தத்தை சேமிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இதயம் வந்து, இதயத்துலேருந்து தானே ரத்தம் வருது. வயலில் நீங்கள் தண்ணி பாய்ச்சணும்னா நம்ம எல்லாரும் விவசாயிங்க தான். வயலில் தண்ணி பாய்ச்சணும்னா போய் மோட்டர் ஆன் பண்ணுறோம். மின்சாரம் இல்லைன்னா மோட்டரும் ஓடாது இல்லைங்களா? அப்போ அந்த தண்ணி பாய்ச்சறது பம்பு. அப்போ நம்ம உடம்புல தண்ணி ரத்தத்தை பாய்ச்சறது இந்த பம்பு, இதயம். இந்த மனது வந்து இதயம் தான் வேலை செய்ய வைக்குது. சிக்னல் எப்படின்னா, மூளைக்கு சிக்னல் போகுது, மூளைக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது, இது ரத்தம் கொடுக்குது மூளைக்கு. அப்போ நீங்கள் வந்து அதிகமாக சிந்தனை வர்றப்போ, மூளை அதிகமாக வேலை செய்கிறப்போ இந்த இதயத்தில் இருக்கிற ரத்தம் அதிகமாக செலவு பண்ணுறீங்க. அப்போது இதயம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது, சோர்வடைகிறோம். அதனால தான் வந்து நம்ம சிந்தனை, யார் நிறைய சிந்தனைகள் இருக்கீங்களோ, கவலைகள் இருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு சோர்வு, மனது பாரமாக இருக்குது, உடம்பு பாரமாக இருக்கும். ஏன்னா அந்த சிந்தனைகள் தான் காரணம். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அனுபவம் வருதுன்றதை நம்ம அதுக்கப்புறம் பகிர்ந்து கொள்ளலாம். இதில் வேறு விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய ஒரு மனநலன் வந்து உங்களுடைய இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா ரத்தத்தை சேமிக்கிறீங்க. சிந்தனைகளை குறைக்கிறதுக்காக, உங்களுடைய மனதை ஒருமைப்படுத்துறதுக்காக, ஒருங்கு நிலைப்படுத்துறதுக்காக இந்த தியான முறை. புரிஞ்சுக்கிட்டீங்களா எதற்காக தியானம் செய்யணும்? இதில் வந்து வீட்டில் எங்களுக்கு என்ன சார் நன்மை இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த இதய நிறைவு பயிற்சிகள் வருது. குடும்ப வாழ்க்கையை கவனிப்பு கொடுத்துக்கிட்டு குறைவான நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு விளைவுகளை அடையக்கூடிய ஒரு செயல்முறை அற்புதமாக இன்றைய காலகட்டத்துக்கு இருக்கிற மனிதர்களுடைய ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த இதய நிறைவு குருகள் வந்து இதை மாற்றி, அந்த காலத்தில் இருந்த ஒரு பயிற்சிகள்லாம் எடுத்து இப்போ தேவையானதுக்கு மாத்திரம் அவங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அப்போ உங்களுடைய மனதுக்கு தேவையான போஷாக்கு புஸ்தகத்துல இருந்து கிடைக்குது. அந்த மனதை ஒருமைப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து உதவி கிடைக்குது. நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. இப்போ நம்ம தியானத்தில் உட்கார்றப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள உங்களுக்கு திறமைகள் வழங்கப்படும். அந்த மனதை எப்படி ஒருமைப்படுத்துறதுன்னு உங்களுக்கு உதவி கிடைக்கும். வேற எந்த ஒரு பயிற்சிக்கும் உதவி கிடைக்காது. நீங்களா முயற்சி எடுக்க வேண்டியது வரும். இங்க முயற்சி பூஜ்ஜியம், முயற்சியே எடுக்கக்கூடாது. நீங்க சும்மா இருந்தா போறோம். நேரத்தை ஒதுக்குறது, ஆர்வம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய தீர்மானம், இது மூணு தேவை. எண்ணம் என்ன? நான் தியானத்தில் உட்காரணும், நேரம் ஒதுக்கணும். தீர்மானம் என்ன? நான் வந்து
எனக்கு மனதை ஒருமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் அன்போட செய்யுங்க. அது புரிஞ்சிடுச்சா? இந்த நன்மைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை பற்றி நம்ம வேற ஒரு நேரத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். சரி சார், இது ஒரே நாளில் வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரே நாள்லேயும் வரலாம், ஒரு வாரத்தையும் வரலாம், ஒரு வாரம் பொறுத்து வரலாம், இல்லை 3 மாதம் பொறுத்து வரலாம். விடாமுயற்சி தான். எப்படி ஆங்கிலத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு முழுமையான நிலையை நம்ம அடைய முடியும், அதில் நிருபர் ஆகிட முடியும். அந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் இதுக்கு ஒதுக்குனீங்கன்னா அந்த மனதை ஒருங்கு நிலையை கொண்டு வரதில்லை, நீங்களே நிருபர் ஆகிடுவீங்க. அந்த திறமையை தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் நாங்கள். ஸோ இந்த ஒரு புரிதலில் நம்ம வந்து இதை ஆரம்பிக்கலாம். ஓகே, உடல் நலனுக்காக, மனநலனுக்காக, அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காகவும். நம்ம ஏன் குடும்பத்தினுடைய நலன் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தியானம் பண்ணுறப்போ உங்கள் உடம்புல இருக்கிற ஆற்றல் வந்து உங்களுடைய வீடு முழுக்க பரவும். இப்போ கூட உங்கள் உடம்புலேருந்து ஆற்றல் வந்துட்டு இருக்கு, வெளியில் வருது. இரவு நேரம்லாம் படுக்க போகிறதுக்கு தான் நம்ம உடம்புக்குள்ள ஆற்றல் போகுது. இப்போ ஆற்றல் வெளியில் போயிட்டு இருக்கு. சூரிய நாடி, சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆற்றல் வெளியில் போயிட்டு இருக்கிறப்போ நல்ல ஆற்றல் வெளியில் அனுப்பிச்சோம்னா நம்ம உடம்புல இருந்து அந்த வீட்டில் இருக்கிற இப்போ இந்த இடம் முழுக்க இந்த சூழலை அப்படியே மாறும். அப்போ மற்றவங்களுக்கும் அதனுடைய விளைவுகள் அவங்க அனுபவிக்க முடியும், அவங்களுக்கு நன்மை நடக்கும். ஸோ ஒரு வகையான நம்ம சேவையும் செய்கிறோம் சமுதாயத்துக்கு. புரிஞ்சிடுச்சா? இந்த புரிதலோட நம்ம தியானம் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த புதுசாக வந்தவங்களுக்குலாம் நீங்கள் கவனிங்க எப்படி செய்யணும் தியானம்னு. அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்கு போகிறோம். ஓகே, நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு நான் சொல்கிறது ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க உடம்பை. எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு முன்கணிப்பு, முன் தீர்மானிப்பு இல்லாமல், உங்களுடைய எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கவனத்தை இதயத்துக்கு கொண்டு வாங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு பகுதியில், குறிப்பாக இதய துடிப்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. பட் ஆரம்பத்தில் அது வராது. ஏதோ ஒரு பகுதியில் உங்கள் கவனத்தை இதயத்து மேலே கொண்டு வாங்க. உள்ளே போகிறதுக்காக முயற்சி எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இங்கே எப்படி கொண்டு வருவீங்க கவனம்னா? மனது, பார்வை கிடையாது. பார்வை இங்கே உள்ளே தான் இருக்கும், கண் இங்கே தான் இருக்கும். உங்களுடைய மனதினுடைய கவனம் இதயத்தை மேலே வைத்து நீங்கள் ஒரு சிந்தனை, ஒரு பாவித்து, ஒரு சிந்தனையை பாவித்து நீங்கள் ஒரு அனுபவத்துக்காக காத்துட்ருக்குறீங்க. அந்த பாவனை என்னென்னா, அந்த சிந்தனை என்னென்னா, ஒரு தடவை தான் அந்த சிந்தனையை நம்ம எடுக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இதயத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு ஒளியினுடைய ஆரம்பம் இருக்கின்றன. இதுதான் ஒரு சிந்தனை. இது வந்து உங்களுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, ஸ்கூட்டரை பட்டன் வச்சு அழுத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை உதச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம ஓட்டத்தில் தான் இருக்கோம், மறுபடியும் உதச்சிட்டே இருக்கோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இது தியானத்தினுடைய முறையை ஆரம்பிக்கிறதுக்காக இந்த சிந்தனை, ஒரே ஒரு சிந்தனை, என்னுடைய இதயத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு ஆரம்பம்